என்ன அப்படின்னா எங்க தலைவரோட பாணியிலே சொல்லணும் அப்படின்னா விமர்சனங்களை நாங்க வரவேற்கிறோம். விமர்சனம் அப்படிங்கிறது இருந்தாதான் வெற்றி பெற முடியும். அதனால எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் நாங்க வெற்றி பெறுவோம். எங்க தலைவர் வர்றது பாத்தீங்கன்னா ரசிகரோட பலத்தோடையும் பொதுமக்களோட ஆதரவோட வராரு. நாங்க எந்த கட்சியையும் எந்த நடிகர்களையும் இந்த இடத்துல இது பண்ண விரும்பல. ஆனா எங்க தலைவர் நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக வராரு. அதனால கண்டிப்பா 2026ல எங்க தலைவர் சிஎம் ஆவாரு. இந்த தளபதி அவர்கள் அரசியல் கட்சி துவங்கினதுக்கு அப்புறம் அவர் மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்குது. இந்த தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தீங்கன்னா 1 கோடி உறுப்பினர்களுக்கு மேலே சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. இது யாருக்கு பாதிப்புன்னு சொல்ல முடியாது. எங்க தளபதி அவர்கள் முன்னாடி வர்றாரு, அவ்வளவுதாங்க. வர்ற 2026ல பொதுமக்களோட ஆதரவு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. பொதுமக்களோட ஆதரவோட ரசிகர்களோட பலத்தோட 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக தளபதி அவர்கள் அரியணையில் ஏறுவார் என்பதை கூறிக்கொள்கிறேன். கட்சி கொடினா இப்ப நாங்க அரசியல் கட்சியா ஆகிட்டாரு. அதனால முன்னாடி அது படத்துக்கு யூஸ் பண்ண வேண்டாம், மக்கள் இயக்க கொடியை யூஸ் பண்ணுங்க சொல்லியிருக்கிறாரு. அதனால ரசிகர்கள் யாருமே கட்சி கொடியை யூஸ் பண்ணலைங்க, எல்லாமே மக்கள் இயக்க கொடியை யூஸ் பண்றோம். தளபதி அவர்கள் சொல்லுக்கும் பொதுச் செயலாளர்கள் சொல்லுக்கும் கட்டுப்பட்டு நடக்கும்.